அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு டுடே ரிசீவ்டு த கரன்சி பட்டாச்சாரியா ஆலிவ் கிரீனு D24465167 இதனுடைய நம்பரு, சீரியல் நம்பரு, பிளேன் இன்செட் எதுவும் கிடையாது. யூஎன்சி கரன்சி ஆலிவ் கிரீன் ஆஃப் டைகர். ₹1000 ஒரு கரன்சி. இது விலை குறைச்சி வேணும்னா அன்கண்டிஷனில் இருக்குது, வாங்கிக்கலாம். இன்னொரு ஃபுல் டைகர் எல்கேஷா யூஎன்சி L65. அது வந்து ப்ரீஃபிக்ஸு, பிளேன் இன்செட் 797065 இதோட சீரியல் நம்பரு. இது ஃபுல் டைகர், ப்ரௌன் கலர், ரெட் கலர் கிடையாது, ப்ரௌன் கலர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பயோடேட்டா டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் புக்கில் இருந்து எடுத்தார். இதனுடைய ரேட் வந்து ₹600, ₹600 இந்த ஒரு தாளோட ரேட்டு. யூஎன்சி தாள். இது ஒரு கெட்டு வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ₹54,000 ஆகும். 50,000க்கு மேலே போயிடுச்சு ஒரு கெட்டினுடைய விலை. இன்னும் ₹2 சொல்லிகிட்டு இருக்கணும். ஜெகநாதன் யூஎன்சி தாள் 44 77 46 அந்த மாதிரி 46 447747 47. பிளேன் இன்செட்டு எதுவும் இல்லை. இதில் இன்செட்டு கிடையாது, ப்ரீஃபிக்ஸ் மட்டும் A35 ஃபஸ்ட் இஷ்யூ. இது 4477 48 4477 49 4477 750 749 750 751 752. ஒரு 10 தாள் மட்டும் கரெக்டாக வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இஷ்யூ இது A35 உள்ளது. 758 759 வரிசையாக இருக்கும். 755 447775 10 தாள் மட்டும் இருக்குது. ஜெகநாதன் கையெழுத்து போட்டது கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். மற்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது, இது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு தாள் வந்து ஈச் ₹70. இது பர்ச்சேஸ் பண்ணது வந்து ₹65 கிடைக்காது. ஒவ்வொரு தாளாக எடுத்து வச்சு ஒரு செட்டு கொடுக்குறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். சரி, பதிவு போடுறதுன்னு சொல்லி ₹5 எக்ஸ்ட்ரா வச்சு ₹70 சொல்லியிருக்கேன். அதுலேயே ஐஜே பெடல், இது ஏ இன்செட்டு D81 ப்ரீஃபிக்ஸு, இதுலேயும் 10 தாள் இருக்குது. ஐஜே பெடல் யூஎன்சி தாள். இதில் உங்களுக்கு யூஸ்டு கண்டிஷன் வச்சுருக்கேன். விலை உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தருவேன், நீங்கள் கேட்ட விலைக்கு தருவேன். இது ஐஜே பெடல் 10 தாள் இருக்குது. 10மே பக்காவாக கெட்டிலேருந்து வரிசைக்காக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமெலாம் பட வேண்டாம். 53 54 இருக்கா, அப்படியே அவங்க எடுத்து கொடுக்குறதே. கெட்டாவும் தரமாட்டுக்காங்க, என்ன மாதிரி அவங்களும். 10 தாள் மட்டும்தான், ₹500. அதுக்கு அடுத்து கேஆர் பூரி 10 தாள் யூஎன்சி எல்லாமே 722959 போட்டிருக்கா. இந்த 50 இருக்கா, இது கடைசி தாள். 50லேருந்து 59 வரைக்கும் 10 தாள் வரிசைக்காக இருக்கும். கேஆர் பூரி
ரேர் கவர்னர், யூஎன்சி தாள், டிராக்டர் நோட்டு, வித்தவுட் சிம்பிள், வித்தவுட் இயர், 10 தாள் 600 ரூபா. இது 5 தாள் ஆர்என் மல்ஹோத்ரா. இது 40 ரூபா ஒரு தாள். 5 தாளும் சேர்ந்து 200 ரூபா. யூஎன்சி கடகடன் இருக்கும். ரொம்ப லோ சீரியல் நம்பர் 2950, 2945, 41 இல்லைங்க. 5 தாளாக 10 தாளாக பார்த்துக்கிறேன். 3 10 தாள் இருக்குது. 2 3 4 5 6 7 இருக்குது. இது உள்ளே இருக்குது. 8 9 10 தாள் இருக்குது. ஆர்என் மல்ஹோத்ரா லோ சீரியல் நம்பர் 41 to 50 வரைக்கும் வரிசைக்காக இருக்கும். இது உங்களுக்கு ரேட்டு சொல்லிட்டேன். வெறும் 40 ரூபா தான். இன்றைக்கி இது வாங்கியிருக்கிறது மட்டும் 5000 ரூபா. இந்த இதனுடைய ஒர்த்து மொத்தம் இன்றைக்கி 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றும் இன்னும் ஒரு பார்சல் உடைக்காமல் வச்சுருக்கேன் தான். ஒவ்வொரு பார்சலாக தான் உடச்சி போட்டுட்ருக்கேன். நம்மகிட்ட வச்சுருக்கிறது வேறு ஒருபாடு இருக்குது. அது இன்றைக்கி போட போகிறது இல்லை. ஜெகநாதன் 5 தாள் யூஎன்சி தாள் 92, ஏ இன்செட் 404, 410, 314, 408. ஒரு 5 தாள் இருக்குது. ஈச் 100 ருபீஸ். ஒரு தாள் 100 ரூபா. இந்த கண்டிஷனில் இந்த விலைக்கு நீங்கள் இப்போவே வாங்கினது தான். போக 100, 150, 200 அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குதுன்னு. இது விலை குறையிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. இன்னொரு 5 தாள் இருக்குது. ஐஜே படேல். இது 40 ரூபா தான். ஒரு தாள் ஈச் 40 ரூபா. 70. சி இன்செட்டு 70, 71, 72, 73, 74. 5 தாள் மட்டும்தான். இது ஒரு தாள் வெறும் 40 ரூபா மட்டும்தான். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டோலேருந்து எதுவும் வேணும்னா இப்போ வாங்கிக்கோங்க. இன்றைக்கி எப்படி இதெல்லாம் மறுபடியும் அந்த ஆல்பத்துக்கு போயிடும். மறுபடியும் இந்த பதிவு நான் என்றைக்கு போடுவேன்னு எனக்கே தெரியாது. இது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் தேடி பிடிச்சி எடுத்துடணும். இல்லைன்னா அதுக்குள்ளே அது சோல்ட் ஆகிருக்கும் அல்லது இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு பதிவு போட்ட அன்னைக்கு அதை வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா புக் பண்ணிடுங்க. பணம் கொடுத்து புக் பண்ணிடுங்க. நான் எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி ஒரு ஃபாரின் காயின் போட்டேன். ஒரு 10 காயின் நான் போட ஒருத்தர் புக்குடுனாரு. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகுது அப்படின்ட்டு 10 காயின் எடுத்து வச்சுட்டேன். 2-3 நாள் ஆச்சு. அவர் பணங்கன்னு எதுவுமே போடலை. ஃபோனுக்கு தொடர்பு கொண்டு நான் கேட்டதில் எனக்கு ஒரு 5 காயின் அதில் வேண்டாம் சார், மிச்சம் 5 மட்டும் எடுத்து வைங்க அப்படின்னாரு. இதில் என்னென்னா வேறு ஆட்கள் அந்த நாணயத்தை கேட்கையிலையும் நான் சோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஒரு ஆள் நம்பிக்கையோடு புக் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இல்லைன்ட்டேன். இவர் அந்த 10 காயினில் 5 காயின் டீல் பண்ணிட்டாரா. மிச்சம் 5ஐயும் ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் போட்டுறேன். இப்போ பணம் இல்லை சார், பணம் வரட்டும் வாங்கிக்கிறேன் வச்சுருங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் எனக்கு மற்ற நண்பர்களுக்கு கொடுக்க முடியாமலையும் தடுத்துருந்தாரு, விற்பனையும் தடுத்துருந்தாரு, மனதளவிலையும் சோர்வடைய செஞ்சிருந்தாரு, வெறுப்பை ஏற்படுத்தியிருந்தார். அப்படிப்பட்ட நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய அந்த சேட்டைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஆசை எல்லாத்துக்கும் உண்டு. நீங்களும் அதையும் வாங்கிடணும், இதையும் வாங்கிடணும், அதையும் வாங்கிடணும், எல்லாம் புக் பண்ணுங்கன்னா வாங்கணும்ல. அப்போ நல்ல முறையில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் பணம் இருந்துச்சுன்னா புக் பண்ணுங்கள். இது காசு கொடுத்தா தான் காசை வாங்க முடியும். இது வேறு மரம் செடி கொடி மாதிரி மற்ற
பொருட்கள் கிடையாது. இது எல்லாமே பணம். இது வந்து நீங்கள் பணம் கொடுத்து தான் பெற முடியும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அதுபோக இதில் வைராக்கியம் இருக்கணும், கொள்கை இருக்கணும், அது பிடிப்பு இருக்கணும். பிடிப்புனா என்னது? ஒரு உள்ளார்ந்த மனசார்ந்த ஒரு ஆத்ம ரீதியான பிடிப்பு இருக்கணும். நம்ம கலெக்ட் பண்ணணும், சேகரிக்கணும், நல்ல பொருளை சேர்க்கணும். நல்ல பொருளை வாங்குவதற்கு, கிடைக்காத ஒரு பொருளை, ரேர் பொருளை வாங்குவதற்கு, கண்டிஷனான ஒரு பொருளை வாங்குவதற்கு நீங்கள் 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன கொடுக்குறதுல தவறே கிடையாது. எக்காரணத்தை முன்னிட்டும் தவறு கிடையாது. ஒன்றுக்கும் இல்லாத குப்பைகளை நீங்கள் விலை கம்மியாக கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ரீவேல்யூஷனே போகாது. நீங்களாக ஒரு ஆல்பத்துக்குள்ளே வச்சுக்க வேண்டியது. யார்ட்டும் நீங்கள் விலை சாட்டவோ விற்பனை செய்யவோ முடியாது. இது வந்து கட்டி தங்கம், பொக்கிஷங்கள். என்றைக்கே இருந்தாலும் இதனுடைய ரேட்டு மதிப்பு உங்களுக்கு இதில் ஒரு தாள் கூட உங்களுக்கு யூஸ்டே கிடையாது. பக்கா அவ்வளவுமே உங்களுக்கு வந்து யூஎன்சி. ஒன்று கூட யூஎன்சி ப்ராமிஸாக ஒன்று கூட இல்லை யூஸ்டு கிடையாது. எல்லாமே யூஎன்சி. அப்போ இது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது பொக்கிஷங்கள். அதனால் யூஎன்சி வாங்குங்க. யூஎன்சி கிடைக்காத சில பொருட்கள் வந்து கண்டிஷனாக உள்ளதை வாங்குங்க. அதில் வந்து நீங்கள் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா வந்து நீங்கள் பார்க்காதீங்க. இதில் எனக்காக சொல்லல, பொதுவாகவே நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா அது அவங்க வந்து கஷ்டப்பட்டு வாங்கி பல ஆயிரக்கணக்கான பணங்களை முதலீடு செஞ்சு அதை உங்களுக்கு தர்றாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுட்டு அவங்க நடந்துக்கிடணும். கையில் பணம் இல்லாத சமயம் எல்லாத்தையும் புக் பண்ணாதீங்க. பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆசையை கட்டுப்படுத்தி, எண்ணங்களை கட்டுப்படுத்தி, சிந்தனையை கட்டுப்படுத்தி நீங்கள் புக் பண்ணி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் சேர்த்துட முடியாது. நான் ஒரு வார்டு வச்சுருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஆசை குறையாது. இன்னும் நிறைய சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அது மாதிரி தான் எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தானே. மனிதர்கள் மகான்கள் ஆகலாம், ஆனால் மகானாக இருந்துட்டு இன்றைக்கி சாதாரண மனுஷனாக ஆகிடக்கூடாது. அதனால் நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடு, நல்ல எண்ணங்களோடு நாணயமாக சேகரித்து வாருங்கள் நண்பர்களே. வாழ்த்துக்கள்.